ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 12/12/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசுடன் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள். சுவாமியே சரணமையப்பா. தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை அஷ்டமி, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். விருச்சிக லக்னம், இருப்பு 43 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 8 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 9:21 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று மாலை 3:52 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:52 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 8 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9:21 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். திருவோணம் அவிட்டம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய்தீபமேற்றி வழிபாடுவது சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறுவதற்கு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும். அதேமாரி இன்றைக்கி அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேமாரி புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியாக சூப்பரான ஒன்று என்னென்னா தேய்பிரை அஷ்டமி. அஷ்டமி அப்படின்னாலே 2 அஷ்டமியுமே ரொம்ப நல்லது. வளர்பிறை அப்படின்னா உங்களோட சந்தோஷம் வளர்பிறை போல் வரும். தேய்பிரை அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள்லாம் தேய்பிரை போல் தேய்ஞ்சு போகும். அதனால் இந்த தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர், சொர்ணாகர்ஷ்ண பைரவரெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காலபைரவரை வழிபாடு பண்ணால் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அங்கே மிளகு தீபம்லாம் கொடுக்குறா, இப்போ கோவில்லே கொடுக்குறா. அதனால் வாங்கி ஏற்றுறது ரொம்ப விசேஷம். சரியா? அதேமாரி உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வர வேண்டிய தனவரவு, இந்த தடை தாமதங்கள் அதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு அற்புதமான தனவரவு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன், விருச்சிக ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், தனுசு ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சிறிய அளவில் மனக்குழப்பமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் அப்படி டென்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உருவாகலாம், கவனம் அவசியம். அதே மாதிரி இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஓரளவிற்கு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் இருந்தால் கூட கேதுவுடன் இருக்கார்.
பரவாயில்லை, ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு இழுவரிக்கு பிறகு நிறைவேறும். இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்துக்கு போகிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, ஒரு சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். என்னதான் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் உங்களுடைய செயல்களில், அந்த திட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதேமாரி உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்திலலாம் கவனமாக இருப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அயல்நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடக ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதன் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மாலையில் சந்திர பகவான் உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்திற்கு வருவதால் மனதில் தைரியம் குடிகொள்ளும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் ஒரு டென்ஷனை கொடுத்தா கூட அதுக்கப்புறம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக படிப்பீங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். காலையில் மனக்குழப்பமும் மாலையில் மன தைரியமும் உண்டாகும் நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார் கேதுவுடன் இணைந்து. அதனால் கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாயந்தரம் இதே சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். அப்படிங்கிறத கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பயணங்கள் இருந்தால் அந்த பயணங்களில் கவனம் கண்டிப்பாக வேண்டும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் சிறிய அளவில் அலைச்சலும் இருக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருக்கார். செலவுகள் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செலவுகளாக வந்து சேரும். சாயந்தரம் இதே சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு செலவுகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு இருப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி ஒரு தித்திப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க, கண்டிப்பாக ஒரு வரவு இருக்குது. அதே மாதிரி சாயந்தரம் அவர் ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். செலவுகள் அதிகரிக்கும். அதனால் இன்றைக்கி வரவு பாதி செலவு பாதி 50-50 எடுத்துக்கோங்க. சரியா? வரவு 8 செலவு 10 பண்ணிடக்கூடாது, அப்புறம் கடன் வாங்குற மாதிரி ஆகிடும், கடைசியில் தொந்தனா. கரெக்டாக? அதேமாரி இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருக்கார். கேதுவுடன் இணைந்து சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பாக நடந்துக்கணும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ தான் சிறப்பு நம்மளை தேடி வரும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரித்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் தெளிவான பாதையை நோக்கி பயணம் மேற்கொள்வீர்கள். சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுற பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதேமாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, ஓரளவுக்கு மன நிம்மதி பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்த்த தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள் அஷ்டம ராசியில் இருக்கார். சந்திராஷ்டமம் இருக்குது. சாயந்தரம் தான் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்யஸ்தானம்ங்கிற 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நிதானமாக அடி எடுத்து வச்சா ரொம்ப நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் சிறிய அளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்கள் மௌனம் காப்பது நல்லது. இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. சாயந்தரம் வரும்போது அதை சாப்பிட்ருங்க. நீங்கள் சாப்பிட்ருங்க, இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு. சரியா? இந்த மாதிரி செய்தனால இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை கருதி நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். இன்றைக்கி சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களுக்கு அஷ்டம ராசிக்கு வந்துடுற சந்திர பகவான் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஓரளவுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஏதானும்
உத்தியோகத்தில் சலுகைகள் கேட்கணுன்னா காலையிலே கேட்டுருங்க, சாயந்தரம் போய் கேட்காதீங்க, கிடைக்கிறது கஷ்டம். சரியா? அதனால் கரெக்டாக காலையிலே கேட்டுருங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வுணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட களத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற நாள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அப்போ தான் என்ன பவருங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.